Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுறேன். First of all, wishing all the viewers of Peppers a very very happy Tamil New Year. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் நாளே வந்து we have ஒரு ஸ்பெஷலான ஷோ. இந்த ஸ்பெஷல் ஷோல வந்து we have a பயங்கரமான ஸ்பெஷல் கெஸ்ட். இந்த கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா வந்து டேலண்ட், நேம், ஃபேம், சக்சஸ், குட் லுக்ஸ் எல்லாமே இருக்கு. மலையாளம் சினிமால வந்து he is a very very big star. தமிழ் சினிமால வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஹீரோ. இவங்களுக்கு பார்த்து வந்து ஒவ்வொரு கேர்ள் சொல்லுவாங்க, ஓ காதல் கண்மணி. with me of course is துல்கர் சல்மான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ராஜீவ், how are you? I am also very very fine. First of all, உங்க நிறைய கேர்ள் ஃபேன்ஸ்க்கு, நிறைய ஃபேன்ஸ்க்கு and all the viewers-க்கு வந்து ஒரு குவிக்கான wishes for the new year. எல்லாருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிறைய லாட் ஆஃப் லவ் that I've been getting. அது சோஷியல் மீடியா வழியாக இருக்கலாம், இன்டர்நெட் இல்லைன்னா ஃபோன், டெக்ஸ்ட், ஐ மீன் எல்லாரும் படத்தோட விஷுவல்ஸ், ஐ திங்க் ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே பார்த்து they've been ரொம்ப என்கரேஜிங், ரொம்ப வெல்கமிங். ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஐ கேம் ஃப்ரம் மலையாளம். நான் என்னமோ முதல்ல இருந்து இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ அதுக்கு எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பிரஷர் இருக்கு, இவ்ளோ லவ் இருக்கு, இவ்ளோ ஹோப்ஸ் இருக்கு. இது வந்து இஸ் லைக் பாசிட்டிவ் சைட்ல நான் வந்து ஒரு பிரஷர் இருக்கு. ஐயோ இப்போ என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் வாட் டு எதிர்பார்க்கறாங்க, will I live up to the expectations, அந்த மாதிரி ஏதோ இருக்கா? ஐ திங்க் இதில் இஸ் a குட் திங் தட் நான் இப்போ மலையாளத்தில் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 15 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ there have been phases where I've had hits, there have been phases where படங்கள் அவ்வளோ அந்த அளவுக்கு ஸோ ஐ மீன் இப்போதைக்கு ஐ திங்க் ஐ எம் யூஸ் டு தட். பட் ஆனால் ஒரு மணி சார் ஃபிலிமில் நான் நடிக்கும்போது அதில் எனக்கு நெகட்டிவ்ஸ் ஒன்றுமே, there's nothing bad that can happen to me. Correct. The best thing is Mani sir itself, sir. Okay, அப்போ ஒவ்வொரு ஆக்டருக்கு வந்து ஒரு கனவு இருக்கு, ஒரு ட்ரீம் இருக்கு. உங்களது கனவு வந்து has come true because from 2012 உங்க டெபியூட்ல இருந்து வந்து நிறைய சக்சஸ் இருக்கு, நிறைய ஃபேம் இருக்கு. ஆனா work with Mani sir வந்து is a totally different level. அது வந்து ஒரு ஜாய் இருக்கு, ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு, ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். Tell me, இந்த வாய்ப்பு வந்து எப்படி வந்தது, எப்போ வந்தது from Mani sir? ஒவ்வொரு நியூ கமர் இல்லைன்னா ஆக்டிங் இன்ட்ரெஸ்டோட யாராக இருந்தாலும் ஐ மீன் அவங்களோட விஷ் லிஸ்ட்லேயே நம்பர் 1 will be Mani sir. ஸோ ஐ திங்க் when I first started acting, எப்பயாவது ஒரு I didn't care அது எந்த ஏஜ்னு பிரச்சனை இல்லை, என்ன ரோல்னு பிரச்சனை இல்லை. இட் could be even a passing or something, ஏதாவது. I think I wanted to just be in one of his films. So it's a huge blessing. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். I think it's a very fulfilling feeling that just to get this opportunity. Life oda one thing off your bucket list. I have worked with Mani sir as the hero. Adu vandu like a great thing in life. Absolutely. Tell me, the vibe eppadi vandadhu? It's very, I mean, it's quite simple. Mani sir was there. Nama Vaimudi Pesoda audio launch ku avaru dhaan chief guest. I think the same day I think is when we first met about this film. The patti discuss பண்ணோம். எனக்கு this idea was very, I mean, ரொம்ப நாளா I think we wanted to see something like this. So it's very ரொம்ப சிம்பிளா, ரொம்ப கிரவுண்டடான ஒரு படம். It's not nothing unrelatable இல்லைன்னா unbelievable-ஆன விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. Every character I think has some ஒரு reality இருக்கு கொஞ்சம். It's very grounded. So எனக்கு எப்பவுமே I like that. I like to real as possible, not larger than life அப்படின்னு வேண்டாம். அது என்னமோ I think I like the slice of life type of film. So எனக்கு என்னமோ immediately I was like, yeah, this is வாய் மூடி சைன் பண்ணிட்டேன். So it happened a while back, and அதுக்கப்புறம் I think we planned for the film on these dates. So it wasn't எப்பவுமே எல்லாரும் இது எப்படி நடந்துச்சு, எப்படி இந்த வாய்ப்பு எப்படி வந்தது. It was actually very simple. Yeah, I don't know, எனக்கு அதுக்கு I sometimes wish அதுல ஒரு build up இருந்திருக்கோ, twist இருக்கோ, turn இருக்கணும், அதெல்லாம் இல்ல. சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. கேள்வி கேட்கும்போதே எனக்கு நான் இப்ப டிசப்பாயிண்ட் பண்ணுவேனா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல கிரியேட் ஒரு நைஸ் very simple thing. Okay, started off very simple. ஆனா ப்ராடக்ட் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப கிளாஸியா இருக்கு, ரொம்ப ரிச்சா இருக்கு. ஸ்டார்டிங் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தது. Of course, while shooting வந்து எப்படி இருந்தது, working with Mani sir? அது கூட I think it was quite simple. It was give interesting answers sir. I will. I'm saying it was we shot இங்க சென்னையில ஷூட் பண்ணோம், பாம்பேல ஷூட் பண்ணோம், அஹமதாபாத்ல ஷூட் பண்ணோம். Definitely I think beginning I was very intimidated because these huge larger than life figures are there in the team, and they're all very
down to earth. அவங்களோட பெருசா அவங்களோட persona, that is what we see. But for them, I think especially Mani sir and PC sir, they've known each other since I think school, college times or something. So அவங்க they're like two friends who are just having fun making a film. ரெண்டு பேருமே people I think they're very strict. ரொம்ப கத்துவாங்க அப்படிலாம் ஒரு perception இருக்கு. Because என்கிட்ட நிறைய பேர் அப்படி கேட்பாங்க. ஆனா கூட I mean sure, like when to get their work done they might, but definitely not with the artists. It was, and you could see அவங்களோட fun side, அவங்களோட sense of humor, அதெல்லாம் எப்பவுமே I think was on during shoot. And that keeps the mood alive. அந்த மாதிரி ஒரு young story, ஒரு love story இந்த மாதிரி mood ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. Which is very 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 true what you said, especially for when you choose a young subject and if it's ever like the team is slightly older, எப்பவுமே எங்கேயாவது ஒரு சின்ன டிஸ்கனெக்ட் இருந்தா கூட it won't connect with the audience. So sometimes even as artists we can't, sometimes they tell you the situation சொல்லும்போது நம்ம if we can't relate to it we won't be convincing. Correct. It has to come from here. Yeah, I think see if you're as young as you are, you can, I'm very young, sir. Exactly, you're very young. 81 is a very young age. Yeah, so you know what people your age do. Correct. But maybe some gentlemen you meet might not have an idea. அது ஒரு சிங்க் இருக்கணும், அந்த ஒரு கனெக்ட் இருக்கணும். இவங்க எல்லாமே I think very in tune. இப்போ என்ன is happening in society, இல்லைன்னா என்ன யங்ஸ்டர்ஸ் நடுவில் என்ன நடக்குது, இந்த ஜெனரேஷனோட தாட், இந்த ஜெனரேஷனோட ரொமான்ஸ் எப்படி இருக்கு. I don't know அது எப்படி, அது யார் அவங்க அப்சர்வ் பண்ண அது எனக்கு தெரியாது. ஆனால் பட் there's nothing, not even once that something that I couldn't relate to. That's lovely. That was very very nice. Tell me, of course நீங்க வந்து அவ்வளோ படம் பண்ணிருக்கீங்க, you've done so many different roles பண்ணிருக்கீங்க. இந்த ரோல் பத்தி கொஞ்சம் லைட்டா சொல்லுங்க. And how have you improved or changed as an actor? இந்த ரோல் வச்சு வந்து என்ன கத்துக்கிங்க நீங்க? I think definitely this is my ஆதி பார்த்தீங்கன்னா என்னை விட ரொம்ப லவுடா, ரொம்ப போல்டா, ரொம்ப ஃப்ளர்ட்டியா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பான். ஸோ நீங்க வந்து ஃப்ளர்ட்டி இல்லை சார் சொல்றீங்க? I'm not saying I must have had my phases, but must have had I'm generally quite boring up there. I'm a little bit of a nerd like that. We both have become very boring. What to do? I have my doubts on this one. But anyway, so even then it's a good way for me to explore that side of mine. As an actor வந்து என்ன கத்துக்கிட்டீங்க? I think just இந்த படத்துல even நான் கூட இந்த visuals பார்க்கும்போது I think there are many reactions that normally I wouldn't do. So I think that is Mani sir's big, like getting something out of you that உங்கள்கிட்ட இருக்காது. When I watch the visuals I'm like, I've not இன்னொரு படத்துல பண்ணல, because sometimes நம்ம ரியல் லைஃப்ல பண்ற எக்ஸ்பிரஷன்ஸ் இல்ல ரியாக்ஷன் நமக்கு தெரியாது. ஏன்னா we don't see it. Only the person sitting next to us. So a lot of the times, எனக்கே நிறைய like there's a lot of surprising stuff that I saw. So I think what Mani sir does is helps you really believe in that moment, in that space. So where you are really living in that zone. So அதனால I think which is why I think a lot of fresh things performance wise also I think for me it is a very fresh experience. ஓ காதல் கண்மணி, the apple of the eye. நிச்சயமா ஒவ்வொரு கேர்ளுக்கு வந்து நீங்க தான் the apple of the eye அப்படின்னு சொல்லலாம். Tell me, the best thing about a Mani sir movie sir actually வந்து is the money aspect itself, the Mani sir aspect. Mani Ratnam sir படமே வந்து ஒரு brand இருக்கு, ஒரு creation இருக்கு, ஒரு must see for everybody. What is so special about Mani sir? என்ன அவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு as an actor வந்து that you enjoyed working with him? என்ன இருந்தது? I think it's very difficult to pinpoint any one special. Okay, I'll give you a list. What all you like? Give the long answer. Definitely, I think what I always keep discussing is அவர் எப்படி ஒரு சீன் விஷுவலைஸ் பண்றாரு, அது எப்படி what he calls staging. நம்ம அந்த ஒரு there's always lines on a script, there's always dialogue, there's always a screenplay. அதுல இருந்து to translate to something that is alive and that feels like life, I think Adila is a big expert. அது like be anything. I think our create பண்ற spaces ரொம்ப believable இருக்கும், whether it's a house or anything, especially when you're not shooting outdoors. If you're shooting in a closed set, the spaces he creates ரொம்ப realistic-ஆ இருக்கும். அதுல ஒவ்வொரு like every small element and every small object கூட it won't look out of place. உங்க வீட்ல என் வீட்ல எல்லாம் அப்படி இருக்கலாம், எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும். So அது மட்டும் இல்லாம like we rehearse, we discuss, there's a lot of collaboration, a lot of give and take. He gives you that freedom, what would you do, what do you think, அப்படி சொல்லும்போது initially I was like, do I say something? Follow பண்ணணுமா இல்ல சொல்லணுமா? மணி சார் கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன், அந்த மாதிரி
but and the freedom he makes you free comfortable enough. be yourself அது வந்து ஒரு பெரிய advantage as an actor வந்து Correct, ஒரு பெரிய விஷயம் because a lot of the times if you don't have that freedom, I think as actors we sometimes restrain ourselves. நம்ம ஏதாவது ட்ரை பண்றது கொஞ்சம் will be reluctant. But when somebody gives you so much space, it's okay, just try it. If it doesn't work, we won't. அப்படி இருக்கும்போது you also want to keep trying things, so அந்த மாதிரி I think அதுல எல்லாம் he is definitely a genius. That is, I think, in terms of how is Mani sir with his actors, but what his magic of making a film in a right which is your favorite Mani sir movie? It's hard to I think it's called O Kadal Kanmani. But definitely Dalapati Nayak. Amongst the list for sure, which is your it's favorite? Hard to pick one. Your favorite, the one you've seen the maximum number of times. Dalapati, because it's personal to me. So. Okay, let's continue and tell me a bit more about the co-star of the movie. ஏன்னா இந்த மாதிரி ரொமான்டிக்கான மூவில வந்து the hero heroine அந்த chemistry வார்த்தை வந்து ரொம்ப ஒரு ஈஸியான வேர்ட் இருக்கு chemistry. ஆனா அது சைடுக்கு that is very difficult to get the chemistry on screen to make the audience believe இது மாதிரி ஒரு காதல் இருக்கு. So how was it working with Nithya Menon? Nithya எனக்கு என்னோட செகண்ட் ஃபிலிம்ல இருந்து எனக்கு தெரியும். உஸ்தாத் ஹோட்டல் இருந்து we acted together. இப்போ இந்த படத்துக்கு just before itself we did another film called 100 Days of Love. So அதனால I think அந்த ஒரு sync is already there. She's a good friend. She's a very familiar person. She's a very talented actress. I எப்பவுமே சொல்லுவேன் it's very easy to kind of react to Nithya or like act with her because she's very convincing. Correct. She's very spontaneous. So then and the action prakarama unga reaction becomes it's easy because the whole thing is when like I said, Mani sir creates a space that's believable. You work with artists who are make the dialogues believable. Then you are not acting. You're in that space. Correct. So I think the biggest challenge is to be completely alive in that that time. Correct. So I think this film has அப்படி நிறைய advantages இருக்கு. Whether it's Prakash Raj sir, Leela Samson ma'am, எல்லாருமே superbly cast. I think so I think I got very lucky. காஸ்ட் வந்து பயங்கரமா இருக்கு. டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிசி ஸ்ரீராம் சார் ஒவ்வொரு ஃப்ரேம் மேக்ஸ் இட் லுக் சோ கிளாசி, சோ நைஸ். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்து சிம்பிளி அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. டெல் மீ அபௌட் தி மியூசிக். இது வந்து ஒரு ட்ரீம் பேக்கேஜ் தானே? ஆமா, எக்ஸாக்ட்லி. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக், மணி சார் டைரக்ஷன், நித்யா மேனன் ஆக்ட்ரஸ். வாட் மோர் யூ வாண்ட் சார்? Nothing sir, I'm done. I'm quite happy. But tell me the music. I think என்னோட personal it's long cherished dream to have to be in a film with Rahman sir's music. I think it's every music lover's dream, every film actor's dream. So apdi pathina this is every level, like you said. What more can I ask for? But it's a your favorite fabulous song? album. I think both Mental Manadil and Paranda Selva. I think. And audience ku vandu theriyadhu that actually he's a lovely singer. Ungalku theriyadhu he sings very very well. Avanga ragam 15 melody vandu outstanding ah irukku. Avanga vandu prove பண்ணுவாங்க இந்த ஸ்பெஷல் டேல வந்து he's a lovely singer. Thank you so much for the sake of the நான் காலையில இருந்து இப்படி நான் ஸ்டாப் பேசிட்டே வரேன். So already is very very tired. Okay, tell me sir, இந்த படம் ஓகே கண்மணி வந்து 5 years later, 10 years later, 50 years later வந்து whenever we talk about the movie, என்ன moon days of shooting, moon advices, 3 shots, என்ன எப்பவுமே ஞாபகமா இருக்கும்? I think definitely my first day because we started the first dialogue ஞாபகமா இருக்கா? Dialogue I think Prakash Raj sir கிட்ட பேசினேன் நினைக்கிறேன். And our first shot was me and Nithya, I think, as a song cut. Memorable shoot was Bombay, definitely. We shot, I think first time in my life, we started one Saturday morning at 7 a.m. and finished at Sunday evening 6:30 in the evening. So அது எப்பவுமே so எனக்கு வந்து ரொம்ப லைட் டே சார் உங்களுக்கு comparatively. It's a very easy day. It's a very easy day comparatively. But I don't think எனக்கு இதுல மூணு விஷயங்கள் அப்படி செலக்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. Entire journey வந்து லவ்லியா இருந்தது. Also it was so fast. I mean நம்ம 42 daysல full படமா முடிச்சிட்டோம் with songs everything. So என்னமோ ஒரு blur மாதிரி இருக்கு. இப்பவுமே it just feels like one dream sort of thing. It's just hazy. But it's a lovely dream to be a part of. ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. Touchwood is going extremely well. ஆனா உங்க முதல் படம் வாயை மூடி பேசும் வந்து was with a young director Balaji Mohan sir work பண்ணீங்க. அந்த டைம்ல யோசிச்சீங்களா இது வந்து ஸ்டெப் ரைட்டா ராங்கா? Was that were you thinking like இது வந்து கரெக்டான மூவ் இருக்குமா? ஏன்னா தமிழ்ல வந்து we are putting our first step in, தப்பாக கூடாது அந்த மாதிரி ஏதோ? நான் பாலாஜி மோகனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கேன், அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ ஐ லைக் ஹிஸ் ஐடியா ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஐ லைக் தி வே ஹி நரேட்ஸ். எனக்கு ஏதாவது எப்பவுமே பண்ணும்போது ஏதாவது யூனிக்காக இருக்கணும், ஏதாவது கொஞ்சம் மெமரபுளான ஒரு படம் பண்ணணும்னு இருந்தது. ஸோ
அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும்போது இல்லை அந்த மாதிரி ஒரு சைலண்ட் போர்ஷன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும்போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஐ திங்க் from the time I heard it I was like on board. This is done for sure. எனக்கு no doubt. ஆனா இந்த மாதிரி ஒரு love from Tamil cinema, of course we all are Indians அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா still our Tamil actor அந்த ரீஜனோட ஆக்டர் இது வந்து ரீஜனல் ஸ்டார் அப்படின்னு சொல்வாங்க. Tamil has accepted you wholeheartedly. அவ்வளோ லவ் இருக்கு, அவ்வளோ ஸ்டார்டம் இருக்கு. We loved your work. So அது வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹோம்? ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் ஆகலாம். நான் இங்க தான், ஆனா நான் வளர்ந்ததெல்லாம் இங்க தான். எனக்கு a lot of the times this has been first home. But even Malayalam kuda, I think a lot of எனக்கு கிடைக்கிறது in the love and this affection, I think a lot of it is to do with my father. Our his body of work or பண்ணிருக்க படங்கள், his characters. So அந்த விதத்துல I think இங்கேயான கூட இல்லைன்னா கேரளா கூட அவர் is like almost like everybody's அவங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர். So அப்படி பார்க்கும்போது I think they see me as, you know. So இந்த son of a legend வந்து அது வந்து definitely has its plus points. ஆனா இது வந்து also ஒரு reputation இருக்கு that you have to live up to. அப்பா மாதிரி பண்ணலனா அது வந்து கம்பேர் பண்ணுவாங்க. So அது வந்து has its pros and cons, na? Yeah, but I think the one thing நான் அப்பா மாதிரி பண்ணதே இல்ல. So I think அதான் is what has helped me. Nobody can be like your father. So he has his own style. So I think you leave that, you know, you don't அந்த ஸ்பேஸ் டச் பண்ணாம அந்த ஸ்டைல் டச் பண்ணாம you try to create your own sort of space and ஒரு niche, you know, your own style. So I think if I've been able to do that, I'm very happy. Super, fantastic. So far வந்து life has been very very good for you. சரி துல்கர், tell me, மலையாளம் சினிமா and தமிழ் சினிமால வந்து நிறைய differences இருக்கு, நிறைய similarities இருக்கு. What you like about the Malayalam cinema, what you like about Tamil? என்ன differences இருக்கு, என்ன? I think similarities, both love you, அது similarity. ரெண்டு மேல வந்து சூப்பர் ஹிட் கொடுத்திருக்காங்க, அது similarity. ரெண்டு மேல வந்து பெரிய செக் கொடுத்திருக்காங்க, அது similarity. I think both industries have their own, I think, unique mark. You know, they both have their own type of cinema. It's very அப்படி regional cinema ன்னு சொல்ல முடியும். You can say, if you say Tamil cinema, you know it's a particular quality of films. You say Malayalam cinema, you know it's a particular quality of films. The viewers, audiences are very big film lovers. அவங்களுக்கு எக்ஸாக்ட்டா எப்பவுமே அந்த ஒரு பேஷன் இருக்கு. You know, they like their actors, they like good films. எப்பவுமே அந்த ஒரு appreciation இருக்கு. It's not, neither of the industries I don't think have not appreciated good cinema, you know. Correct. But they know exactly, I think, what they want. அவங்க even technical side கூட ரொம்ப பார்ப்பாங்க. But I think the difference is definitely it's just the type of stories. It's of course culturally they're different. You know, just that சொல்லும்போது even like வாய்மொழி பேசும் was set in ஒரு like Tamil Malayalam sort of border town. So அங்க இருக்கிற story is different. This film is set in like Chennai, Bombay, so that story is different. So it depends, I think, நம்ம எங்கே ஒரு ஸ்டோரி செட் பண்ணும்போது, you know, if it's a Malayali story or a Tamil story, அதுல நிறைய cultural influences வரும். So I think those are the only differences. இல்லைன்னா I have enjoyed both. I want to continue. Environment, the team on this still with pretty much passion is there, you know. So it's எனக்கு எப்பவுமே it's been a positive like experience both sides. எனக்கு எப்பவுமே it's a learning experience. Every person I think you meet, you can pick up something from, you know. Very true. Inga there's, but like I said, like you always say, I'm definitely in some level or outsider. I'm come from Malayalam. இல்ல, you are inside in the heart of many people. But ஆனா ரொம்ப welcoming ஆ இருந்துச்சு. ரொம்ப you know, even I am ரொம்ப outsider ஆயிட்டேன். Okay, tell me, sir, we say துல்கர் சல்மான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டர். We say நீங்க வந்து சக்சஸ்ஃபுல். ஆனா உங்களுக்கு சக்சஸ், வெற்றினா என்ன? What is success? Box office connections, வித்தியாசமான roles, happiness, என்ன இருக்கு சார்? சக்சஸ் உங்களுக்கு என்ன? Professional. I think எனக்கு அது ஒரு படம் பண்ணும்போது அந்த ரிலீஸ் ஃப்ரைடே அன்னைக்கு it should be ideally a good mix of box office and critical acclaim. I don't like, I mean, not like, but like I won't be satisfied if the film only collects money but the critics completely kill the film, you know. It has to be somewhere or a balance. Ana when a film does well, எனக்கு அது it's like just a relief. I'm just, you know, I am on the right track. அப்படி இல்ல, அந்த எஃபர்ட் ஓகே போச்சு, பரவாயில்ல, படம் ஒர்க் ஆயிடுச்சு, அந்த ஒரு ரிலீஃப் மட்டும் தான். I don't அதை பத்தி ஓவரா யோசிக்க மாட்டேன். I don't do
I don't party extra இல்லைனா success bash அப்படி அப்படி என்ன ஒண்ணு 25th day celebration இங்க வந்து 7th day celebration அப்படினு போடுறாங்க இல்ல that's the film is celebrating personally I am just ஒரு relief மாதிரி தான் எனக்கு because that's அவ்வளவு effort இருக்கு அவ்வளவு time எடுத்து பண்ணிருக்கோம் so endல I just want to be relieved because when a film doesn't do well it's very painful, it's very difficult. And sir, over actor-க்கு வந்து நிறைய கனவு இருக்கு. You want to do this, you want to achieve this, இந்த மாதிரி ரோல் பண்ணனும், இந்த மாதிரி அவார்ட் வாங்கணும். So as an actor வந்து உங்களுக்கு என்ன கனவு இருக்கு? Bollywood, next regional cinema. No, I don't think that much ahead. You know, for me, எப்பவுமே the next film I should be better than in that film than my last film. Like எப்பவுமே I just want to see an upward graph. That is what I try to do. But even like a Tamil graph வந்து எப்பவுமே இப்படி போணும் சார் உங்க graph வந்து இப்படி போகுது but I'm saying even I didn't plan a Tamil entry in a particular time இப்போ வாய்மொழி பேசும் வரும்போது I never plan in the year I'll enter அப்படினு இல்ல so no planning how the career takes you நீங்க வந்து அப்படியே போயிட்டே இருப்பீங்க destiny style ஆனா எப்படி wish வந்து you can't control wishes ஆசை வந்து continue you can't control the wishes உங்க ஆசை வந்து என்ன இருக்கு professionally personally biggest car private jet and well I'm quite content and I'm quite என்ன ஆசை இருக்கு what are your wishes nothing எனக்கு longevity I think maximum I want to survive in the industry முடிஞ்ச அளவுக்கு to the maximum I think I want to grow old in the industry and if you follow your father's footsteps you'll be here for a very long time that's it yeah okay and of course last few questions to you what are your good habits I think you have lots sir pathale theriyudhu is very good person I try to balance work and you know my time with my family with my wife with my parents especially in appa una rendu perume we both actors we're always away traveling it's always outdoors so for me it's hard to kind of get time together so we try for me at least annually or holiday illana Eid time la epovume will come back home so the very like little things we try to do so these are and முக்கியமான கேள்வி என்ன bad habits இருக்கு சார் bad habit நான் ஒரு night 11:30 க்கெல்லாம் பைக் கார்லாம் ஓட்ட போவேன் that's the only time you get freedom so I go with a group of friends we go riding you know we go on drives எனக்கு I love driving and I love bikes I love cars so for me எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு ஃப்ரீயான ஒரு ஃபீலிங் லைக் genuinely I feel happy I don't know அது டிஸ்கிரைப் பண்ண முடியும் I think உள்ள இல்ல ஒரு ஃபீலிங் வருது satisfaction வருது அது எப்பவுமே I'm always looking okay work இல்லனா நான் plan பண்ணேன் take the car and let's drive so I'll sit and எல்லாரும் கூட உட்கார்ந்து நான் பேசி டின்னர்லாம் முடிச்சு I spend time with the family அப்பா கூட எல்லாரும் கூட இருந்து எல்லாரும் தூங்குறதுக்கு போக அந்த ஒரு டைம்ல எனக்கு then the machine okay and of course thank you so much you spoke extremely nicely ரொம்ப ஓபனா பேசுனீங்க ரொம்ப honest-ஆ பேசுனீங்க ரொம்ப நன்றி I wish you all the best for your latest Shanam movie with Mani sir and of course fans க்கு friends க்கு வந்து ஒரு quick ஆன message why they should go and watch இந்த படம் only in the cinemas சொல்லுங்க சார் எந்த படமா உங்க போன்ல உங்க DVD பிளேயர்ல இல்லனா உங்க கம்ப்யூட்டர்ல you will not get that experience அப்படியே full screenல மணி சாரோட டைரக்ஷன்ல பிசி சாரோட ஃப்ரேம்ஸ்ல ரமன் சாரோட மியூசிக்ல full effect ஓட போய் பாருங்க துல்கர் சாரோட பெர்ஃபார்மன்ஸ்ல sorry for interfering ஆனா அத மிஸ் பண்ண கூடாது thank you for that ஆனா I think full ஃபேமிலியோட உங்க கண்மணிகளோட எல்லாரும் சேர்த்து எல்லாரும் போய் பாருங்க you will love the film 17th க்கு வருது so I will see you at the movies thank you sir wish you all the best thank you so much thank you உங்க feedback உங்க likes and comments வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் please log on to facebook.com/pepperstv this is Dulquer Salman my name is Rajiv நீங்க பாக்குறீங்க Peppers Television சுட சுட உங்க மனதை தொட